ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில்லா அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே முத்துவும் மீனாவை வந்து வீட்டை மீட்கிறதுக்காக முத்து எவ்வளவோ போராடி சூப்பராக நிறைய வேலைலாம் பண்ணார். என்னடா அது, எங்களுக்கு வாழ்க்கையில் நான் நிஜத்தில் நம்ம நடக்குது இந்த மாதிரி பாட்டை தாண்டா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே பாட்டில் பெரிய பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரே பாட்டில் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒரே அந்த சீன்லேயே எப்படி முத்து இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து சம்பாரித்து அவ்வளோ ஒரு காசை சேர்த்து வச்சுறாங்க. இங்கிட்ட மீனாவை ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காசு அவங்களும் இந்த மாதிரி வீட்டை மீட்கிறதுக்காக அவங்களும் எப்படியோ காசு சேர்த்து வச்சிடுறாங்க. பாதி காசு முத்து எடுக்கிறாங்கன்னா பாதி காசு மீனாவும் சேர்த்து வச்சிடுறாங்க. சேர்த்து வச்சுட்டு ஏன் அந்த வீட்டு ஏலம் நடந்துகிட்டு இருக்கா, இது எப்படியா நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இது மாதிரி காசு கொண்டு போயிட்டு இருக்கப்போ மீனாவை அதே போல் கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. இதெல்லாம் விஷயம் தெரிய வருது சித்தாமணிக்கு. அவங்க ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி நீங்கள் வந்துட்டு அந்த காசை பிடிங்கிருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிந்தாமணி ஒரு பிளானை போட்டுறாங்க. அதே போல் தான் நடக்குது. இந்த மாதிரி மீனா வந்துட்டு இருக்கப்போ எப்படியே 2 பேர் வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி சிந்தாமணி சொன்ன ஆளுங்க வந்து இந்த மாதிரி மீனாவை கையில் ஆயுதத்தோடு வச்சு அப்படியே அவங்க வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி இருக்கிற காசை கூட அப்படின்னு சொல்கிறப்போ மீனாவை என்ன பண்ண தெரியாமல் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. பையில் இருக்க பணத்தை அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த பணம் தானே, கரெக்டாக அந்த பணத்தை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடுறா அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துடுறாங்களா. ஐயோ போச்சே பணம் பிடிடா அப்படின்னு கத்திட்டு மீனாவை ஓடுறாங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நம்ம பணத்தை வந்து ஒருத்தங்க யாராவது கடத்தி கொண்டு போயிட்டாங்க, என்னை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி நீ மீனா பதட்டப்படாத, எந்த ஏரியாவில் நடந்துச்சு நான் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் அந்த இடத்த என்னென்னு சுற்றி முற்றி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க. அதில் தெரிய வந்துடுது இதுங்க வந்து சிந்தாமணியோட ஆளுங்க தான் அப்படின்னு. இங்கே வந்து ஏலமும் நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு இளமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணி மீனா வரமாட்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்களும் அப்படியே சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. வீடு ஏலத்தில் போதே அப்படிங்கிற மாதிரி சோகத்தில் இங்கே நம்மளும் இவங்களாம் இருந்துகிட்டு இருக்கப்போ அங்கே தான் சீனில் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஏலம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட போகிறப்ப அந்த மாதிரி முத்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னா பார்த்தா முத்து வராரு. என்ன இவங்க 2 பேர் வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ அப்படியே மீனாவை முத்து வந்துட்டு இந்தாங்க எங்கள் வீட்டுக்கான பணத்தோட அமௌண்ட்டு, இதை நாங்கள் கொடுத்துட்டோம், எங்களுக்கு வீட்டை வந்து இது மாதிரி கொடுங்க அப்படின்றப்போ எப்படி பணம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ சிந்தாமணியை பார்க்குறாங்க. போலீஸ் வருது என்னென்னு கேட்குறப்போ இந்த மாதிரி சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறப்போ நீங்கள் செட் பண்ண ஆளுங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நகையை பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க, அது உங்கள் ஆளுங்க தான் அடித்து விசாரித்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ சிந்தாமணி அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. முத்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிசிடிவியும் பார்த்துட்டு அது வந்து ரவுடி ஆளுங்க சிந்தாமணி ஆளுங்க தான் தெரிஞ்சு அவங்களையும் தேடி கண்டு போய் அந்த இடத்துக்கு போய் அவங்கள அடின்னு அடித்து போதச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சிந்தாமணி தாங்கிற மாதிரி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. வீட்டையும் எப்படியோ மீட்டுறாங்க. இந்த மாதிரி தான் போகுது. எப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.